வணக்கம் மக்களே. பிக் பாஸ் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிவிகளும் செல்போன்களும் லேப்டாப்களும் ஏன் நம்ம ஊரு டீ கடை பெஞ்ச் வரைக்கும் அத்தனையும் காந்தம் மாதிரி விஜய் டிவி பக்கம் இழுக்கப்படும். 2017 ஒரு சின்ன பொறி மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 ஒரு பிரம்மாண்டமான எரிமலையா விடிச்சு நிக்குது நம்ம பிக் பாஸ் தமிழ். இது வெறும் ரியாலிட்டி ஷோ இல்ல, இது நம்ம மக்களோட வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத அங்கமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதோ இப்போ ஒரு மிகப்பெரிய வரலாற்று மைல்கல்ல நாம எட்ட போறோம். அதுதான் நம்ம எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 10. ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, வெற்றிகரமா 9 சீசன்களை முடிச்சிட்டு இப்போ 10வது சீசன்ல கெத்தா மாசா காலெடுத்து வைக்க போறோம். அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய பொற்காலம்னு சொல்லலாம். இந்த வீடியோல சீசன் 10 எப்போ தொடங்கும், போட்டியாளர்கள் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரோட அடுத்த அதிரடி பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்பவே விரிவா அலசி ஆராய போறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த 10வது சீசனுக்காக விஜய் டிவி செலவு பண்ண போற பட்ஜெட் எவ்வளவுன்னு? அது தெரிஞ்சா உங்க தலை சுத்த ஆரம்பிச்சிரும். அத பத்தி இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். சீசன் 10 பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நாம கடந்து வந்த அந்த ரத்தமும் கண்ணீரும் கலந்த 9 வருஷ நினைவுகளை ஒரு நிமிஷம் ஆழமா ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். சீசன் 1ல ஓவியாவுக்காக ஒரு மாநிலமே திரண்டு நின்னது. காயத்ரி ரகுராமோட அந்த சர்ச்சையான பேச்சுக்கள், ஜூலியோட அந்த பொய்கள்னு ஆரம்பமே அமர்க்களமா இருந்துச்சு. அப்படியே சீசன் 2க்கு வந்தா ரித்விகாவோட அந்த அமைதியான வெற்றி, மகத் மற்றும் யாஷிகா இடையிலான அந்த தீராத காதல் சர்ச்சைகள், அப்புறம் சீசன் 3ல கவின் லோஸ்லியா பண்ண அந்த காதல் மேஜிக், சாண்டி மற்றும் முகேன் கொடுத்த அந்த மியூசிக்கல் ட்ரீட் இன்னும் நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. சீசன் 4ல ஆரியோட அந்த நேர்மையான போராட்டம், பாலாஜியோட அந்த ஆக்ரோஷமான ஆட்டம்னு பரபரப்பா போச்சு. சீசன் 5ல ராஜுவோட நகைச்சுவை, பிரியங்காவோட அந்த குறும்புகள் நம்மள ரொம்பவே ரசிக்க வச்சது. சீசன் 6ல அசீம் மற்றும் விக்ரமன் இடையிலான அந்த மிகப்பெரிய சித்தாந்த போர் டிஆர்பியை எங்கேயோ கொண்டு போச்சு. சீசன் 7ல பிரதீப் ஆண்டனியோட அந்த ரெட் கார்ட் சர்ச்சை ஒட்டுமொத்த இந்தியாவையே பிக் பாஸ் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. மாயா மற்றும் பூர்ணிமா காம்போன்னு அந்த சீசன் ஒரு பெரிய விவாத மேடையாவே மாறிடுச்சு. அப்புறம் சீசன் 8 மற்றும் சமீபத்துல முடிஞ்ச சீசன் 9 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அதிரடி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்துல உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இந்த ஷோவை ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு போனாரு. அவரோட அந்த கம்பீரமான குரலும் அரசியல் கலந்த பேச்சும் அந்த குறும்படங்களும் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு அப்புறம் சீசன் 9ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் உள்ள வந்தப்போ நிறைய பேருக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. அவர் எப்படி பண்ணுவாரு, கமல் சார் அளவுக்கு அந்த மேடையை கையாளுவாரான்னு யோசிச்சாங்க. ஆனா அவரோட அந்த நேரடியான பேச்சு, யாரையும் விட்டு கொடுக்காத குணம், தப்புனா தப்புன்னு மூஞ்சிக்கு நேரா கேட்கிற அந்த ரவுடி பேபி ஸ்டைல் மூலமா ரசிகர்களோட மனசை ரொம்ப சீக்கிரமாவே ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த 10வது சீசன் மேல எதிர்பார்ப்பு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு எகிரி இருக்கு. இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, ஹோஸ்ட் யாரு, கமல் சாரா இல்ல விஜய் சேதுபதி சாரா? இப்பதான் ஒரு லீக் தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, விஜய் சேதுபதி சாருக்கு மக்கள் மத்தியில கிடைச்ச வரவேற்பு ரொம்ப அதிகம். அதனால சீசன் 10க்கும் அவரே தொகுப்பாளரா தொடர 90% வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது 10வது சீசன் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்டா கமல்ஹாசன் சார ஒரு கெஸ்ட் ரோல்லையோ அல்லது சில முக்கியமான எபிசோடுகளுக்கோ கூப்பிட வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பேச்சு சினிமா வட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் சேதுபதி சார் அவரோட படங்கள்ல பிஸியா இருந்தா சிம்பு அல்லது சூர்யா மாதிரி வேற யாராவது பெரிய ஸ்டார்ஸ கொண்டு வருவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. போட்டியாளர்கள் லிஸ்ட்ல இந்த முறை ஒரு தமிழகத்தின் முன்னணி அரசியல் கட்சி பிரமுகர் உள்ள வரப்போறதா ஒரு தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு மாஸ் இன்ஃப்ளூயன்சரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இது நடந்தா பிக் பாஸ் வீடு ஒரு போர்க்களமா மாறப்போறது உறுதி. இந்த முறை வீட்டோட பட்ஜெட் மட்டும் 50 கோடி ரூபாயை தாண்டும்னு சொல்லப்படுது. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மைக் மற்றும் கேமராவும் அதிநவீன AI தொழில்நுட்பத்துல இயங்க போகுது. ஆடியன்ஸ் நீங்க ஒரு ஆப்பை பயன்படுத்தி போட்டியாளர்களோட கேமராவை நீங்களே மாத்தி பார்க்கிற வசதி கூட வரலாம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் விட முக்கியமா 10வது சீசன் வெற்றியாளருக்கு கிடைக்க போற பரிசு தொகை 1 கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கும்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இது நடந்தா போட்டியாளர்கள் மத்தியில போட்டி இன்னும் கடுமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது ட்விஸ்ட், ஒவ்வொரு வாரமும் ஒரு மெகா சண்டேன்னு இந்த 10வது சீசன் நம்மளை இருக்கையிலேயே உட்கார வைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த முறை பிக் பாஸ் வீட்டோட செட் சென்னை EVPல ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போல வடிவமைக்கப்பட போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு கேமரா இருக்கும். போட்டியாளர்கள் தூங்கும் போது கூட அவங்களோட ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை பிக் பாஸ் கொடுக்க போற டாஸ்க்குகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க.
உடல் வலிமை மட்டும் இல்லாம மூளைக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஏகப்பட்ட கேம்களை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 10வது சீசன்ல வின்னர் ஆகிறவங்களுக்கு கிடைக்க போற பரிசு தொகை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையா இருக்கும்னு சொல்லப்படுது. இது இன்னும் போட்டியாளர்கள் மத்தியில போட்டியை இன்னும் கடுமையா உருவாக்கும். ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன் நடக்கும்போது நம்ம துடிச்சு போற மாதிரி ஏகப்பட்ட எமோஷனல் மூமெண்ட்ஸ் இந்த சீசன்ல காத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 10வது சீசனோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த முறை ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கொடுக்க போறாங்களாம். அதாவது ஒரு போட்டியாளரை நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து எலிமினேட் பண்ணாம ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கிற அதிகாரத்தை மக்களுக்கு வழங்க போறாங்க. இதனால போட்டியாளர்கள் மக்களோட சப்போர்ட் வேணும்ங்கிறதுக்காக இன்னும் ரொம்ப கவனமா விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம சீசன் 10ல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அந்த கன்ஃபெஷன் ரூம் இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமா ஒரு டெக்னாலஜி முறையில இருக்க போகுது. அங்க போட்டியாளர்கள் கேமராவுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம பிக் பாஸோட நேரடியா வீடியோ கால்ல பேசுற மாதிரி ஒரு வசதி கொண்டு வரப்படலாம்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி சீசன் 10ஓட கிராண்ட் ஃபினாலே இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வச்சு நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே நடந்தா பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 தான் உலகிலேயே சிறந்த ரியாலிட்டி ஷோவா மாறும்னு எந்த சந்தேகமும் இல்ல. அதனால நீங்க உங்களோட எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் சில மாதங்கள்ல அனல் பறக்க போகுது. அந்த அனலை இன்னும் அதிகப்படுத்த நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல் எப்போதும் உங்க கூடவே இருக்கும். வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சீசன் 10ஓட இந்த மெகா அப்டேட்டை தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம். என்ன மக்களே, இன்னும் இந்த வீடியோ முடியல. இந்த 10வது சீசன்ல நாம எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தோட டாப் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. அந்த பவர் மூலமா அவங்க யார வேணும்னாலும் டைரக்ட் நாமினேஷன்ல இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. இது வீட்ல இருக்கிற மத்த போட்டியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பொறாமையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முறை பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அந்த கன்ஃபெஷன் ரூம் இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமா ஒரு டெக்னாலஜி முறையில இருக்க போகுது. அங்க போட்டியாளர்கள் கேமராவுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம பிக் பாஸோட நேரடியா வீடியோ கால்ல பேசுற மாதிரி ஒரு வசதி கொண்டு வரப்படலாம்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி சீசன் 10ஓட கிராண்ட் ஃபினாலே இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வச்சு நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே நடந்தா பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 தான் உலகிலேயே சிறந்த ரியாலிட்டி ஷோவா மாறும்னு எந்த சந்தேகமும் இல்ல. அதனால நீங்க உங்களோட எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் சில மாதங்கள்ல அனல் பறக்க போகுது. அந்த அனலை இன்னும் அதிகப்படுத்த நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல் எப்போதும் உங்க கூடவே இருக்கும். வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சீசன் 10ஓட இந்த மெகா அப்டேட்டை தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம். என்ன மக்களே, இன்னும் இந்த வீடியோ முடியல. இந்த 10வது சீசன்ல நாம எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தோட டாப் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. அந்த பவர் மூலமா அவங்க யார வேணும்னாலும் டைரக்ட் நாமினேஷன்ல இருந்து காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. இது வீட்ல இருக்கிற மத்த போட்டியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பொறாமையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இந்த முறை பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அந்த கன்ஃபெஷன் ரூம் இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமா ஒரு டெக்னாலஜி முறையில இருக்க போகுது. அங்க போட்டியாளர்கள் கேமராவுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம பிக் பாஸோட நேரடியா வீடியோ கால்ல பேசுற மாதிரி ஒரு வசதி கொண்டு வரப்படலாம்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி சீசன் 10ஓட கிராண்ட் ஃபினாலே இப்ப வரைக்கும் நாம பார்த்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஸ்டேடியத்துல வச்சு நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நிஜமாவே நடந்தா பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 தான் உலகிலேயே சிறந்த ரியாலிட்டி ஷோவா மாறும்னு எந்த சந்தேகமும் இல்ல. அதனால நீங்க உங்களோட எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் சில மாதங்கள்ல அனல் பறக்க போகுது. அந்த அனலை இன்னும் அதிகப்படுத்த நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல் எப்போதும் உங்க கூடவே இருக்கும். வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சீசன் 10ஓட இந்த மெகா அப்டேட்டை தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம்.